இன்னைக்கு நம்ம டெய்லி யூசிங் சென்டென்சஸ்ல பார்க்க போற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ ஏன் எப்போதும் அப்படியே சொல்ற அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? நீ ஏன் எப்போ பார்த்தாலும் அதையே சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறத why do you always say such thing why do you always say such thing அப்படின்னா, ஏன் நீ அதே விஷயத்த தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்றது. நீ குட்டையை குழப்பாத, நல்லா போயிட்டுருக்கு, நடுவில் வந்து குட்டையை குழப்பாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த குட்டையை குழப்பாத அப்படிங்கிறது தான் டோன்ட் மெஸ் இட் அப். டோன்ட் மெஸ் இட் அப் அப்படின்னா, அதாவது தெளிஞ்ச தண்ணியை நம்ம கலங்கல் படுத்தினாதான் குட்டை குழம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் டோன்ட் மெஸ் இட் அப். மெஸ்னா குப்பையாக்குறது, அந்த மாதிரி சொல்கிறது தான் மெஸ்ன்னு சொல்லுவோம். நீ ஏதாவது பண்ணு, ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் நீ ஏதாவது செய்யறதுக்கு அப்படின்னு சொல்கிறத டூ வாட் எவர் யூ லைக். அதாவது யூ லைக்னா நீ ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் உனக்கு பிடிச்சத பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கும் இதே சென்டென்ஸ் தான் யூஸ் ஆகும். வா நாம் போய் யாருன்னு பார்க்கலாம். ஒரு பிளேஸ்க்கு புதுசாக போயிருக்கோம் அப்படின்னா, வா போய் பார்க்கலாம், யார் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை லெட்ஸ் கோ செக். லெட்ஸ் கோ அப்படின்னா போகிறது, யாருன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக செக். லெட்ஸ் கோ செக் அப்படின்னா போய் யாருன்னு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது. யாரோ வந்திருக்காங்க, செக் பண்ணி பார்த்துட்டு வந்து யாரோ வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா யாரோ வந்திருக்காங்க இங்கே அப்படின்னு சொல்கிறத someone is here. someone is here அப்படின்னா இங்கே யாரோ இருக்காங்க, யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறது. நான் ஏன் என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்போம் இல்லையா? நீ எதுக்காக என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத why do you want to meet me. why do you want to meet me அப்படின்னா, meet meனா என்ன பார்க்கணும். why do you want அப்படின்னா நீ ஏன் என்ன பார்க்கணும். why do you want, ஏன் நீ என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத why do you want to meet me, எதுக்காக என்ன பார்க்கணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்குறது. நான் அதெல்லாம் பார்க்கலாமா, ஒரு பிடிச்ச திங்ஸ் இருக்குது, இல்லை புதுசாக வீட்டில் ஏதாச்சும் இருக்குது, இல்லை ஏதாவது டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் வீட்டில் இருக்குன்னு அதெல்லாம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறத கேன் ஐ see them. கேன் ஐ see them அப்படின்னா நான் அதெல்லாம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறது. நம்ம சுற்றி அதே இடத்துக்கு தான் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இடம் தெரியாமல் போகும்போது ஒரு பிளேஸ் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம குழம்பிடுவோம். அப்போ சொல்லுவோம், நம்ம சுற்றி அதே பிளேஸ்க்கு தான் வந்துட்டுருக்கோம், நம்ம அதே பிளேஸில் தான் அதே இடத்துல தான் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறத we have come to the same place. we have come to the same place. அதனால தான் என்னால் அன்னைக்கு வர முடியல. ஒரு டஃபஸ்ட் சுச்சுவேஷனில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் நம்ம போயிருக்க முடியாது. அவங்கள மீட் பண்ணும்போது நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், அதனால தான் நான் அன்றைக்கி வர முடியல, ரொம்ப சாரி அப்படின்னு சொல்கிறத தட்ஸ் வை ஐ குட் நாட் அப்படிங்கிறதுனா couldn't. ஐ couldn't கம் தட் டே. தட்ஸ் வை ஐ couldn't கம் தட் டே. அதனால தான் என்னால் அன்றைக்கி வர முடியல அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது அண்ட் பிடிச்சிருக்கா, என்னோட வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்குது, இன்னும் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டா உங்களோட லேர்னிங்ஸ் இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை சேனலுக்கு கொடுங்க. அப்போ தான் எனக்கு இன்னும் வீடியோஸ் போட மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் ஒன் மோர் திங், நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, எனக்கு இதுக்கெல்லாம் இங்கிலீஷில் சொல்லுங்கன்னு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன்.